நோவாவின் காலத்துல வெள்ளம் வந்துச்சு தானே. அந்த வெள்ளம் இந்த பூமியில எவ்வளவு உயரம் இருந்துச்சு தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய மலைகளையே மூடி அதை விட உயரமான அளவுக்கு வெள்ளம் இருந்துச்சாம். அதன் பிறகு ஏசப்பா அந்த வெள்ளத்தை எல்லாம் வற்ற செய்வதற்காக காற்றா அனுப்பினாங்களாம். அந்த வெள்ளம் தனிய 150 நாள் ஆச்சு. அந்த வெள்ளம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நோவாவும் அவங்க குடும்பத்தாரும் பேழைய விட்டு வெளில வந்தாங்களாம். அப்போ ஏசப்பா அவங்க கிட்ட, இனிமே இந்த பூமிய வெள்ளத்தால அழிக்க மாட்டேன், அதற்கு சாட்சியா ஒரு வில்ல வானத்தை அமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய வானவில். அதன் பிறகு நோவாவின் குடும்பத்தை சார்ந்த 8 பேர் தான் இந்த பூமிய பழுகி பெருக செஞ்சாங்க. அப்புறம் நோவாவின் குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா.